மோட்லேயுமே ஓடல. ஆண்ட்ராய்டு மல்டி டூல், அன்லாக் டூல் ரெண்டுலேயுமே ஓடல. நம்ம இப்போ கழட்டி செட்டை கழட்டி க்ளீன் பண்ணி சார்ஜிங் ஜாக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ஒரு தடவை கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, கனெக்ட் ஆகுது. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ஃபேக்டரி ரீசெட் கொடுக்கலாம். வால்யூம் அப்பு டவுன் இந்த கனெக்ட் அமுத்திக்கிங்க, மறுபடியும் கொடுக்கலாம். கனெக்ட் ஆயிடுச்சு. டிரான்சாக்ஷன் ஃபைல்டு மறுபடியும் ஃபெயில்ட் ஆகுது. மறுபடியும் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்டிங் டு டிவைஸ் ஓகே, ஹேண்ட்ஷேக்கிங் ஃபெயில்டு. இப்போ 3 பட்டனை அமுத்தி பிடிப்போம். கட் ஆகிட்டு திரும்ப வரணும், குவால்காம் வரும், அப்போ ஓடுதான்னு பார்க்கலாம். பவர் பட்டனை சேர்த்து பிடிச்சிக்கலாம். இப்போ ரீசெட் கொடுப்பா, ஃபேக்டரி ரீசெட் கொடு. இப்போ 3 பட்டனை அமுத்தி பிடிச்சி மறுபடியும் குவால்காம் மோடு கொண்டு வந்திருக்கோம், பார்க்கலாம். இங்கே காட்டு. ஹேண்ட் ஷேக்கிங் வந்து இப்போ ஃபெயில்ட் ஆகலை, ஓகே ஆயிடுச்சு. ஐயாப்பா ஆட்றா பக்கத்தில் காட்டு. எரேசிங் எஃப்ஆர்பி டேட்டா ஓகே. இங்கே காட்டு. ஓகே, இது கேபிள் லூஸாக இருக்குது, இருந்தாலும் ஓடி இருக்குன்னு நினைக்கிறோம். ரிமூவ் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். டைப்பிங் டேட்டா அன்லாக் கோடு வருஷத்துக்கு 3800 4000 வரும். இது வந்து ஆண்ட்ராய்டு மல்டி டூல். இது வந்து நம்ம கிரெடிட் தான். 10 கிரெடிட் போட்டோம்னா நமக்கு ஒரு 3 மாதத்துக்கு வரும். இன்னும் நமக்கு வந்து 16 நாள் வந்து ரிமைனிங். ஆனது பார்க்கலாம். $1700 எங்களுக்கு அப்புறம் 1800 ரூபா கம்மியாக நிற்கிறீங்க. 1500 அதுக்கப்புறம் நீங்கள் 100 ரூபா வாங்கிங்களா? 200 ரூபா வாங்கிங்களா? ஆமாம். யானாருக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆயிரும். ஒரு கேமரா ஒன்று வாங்கணும்.
சீல்டெல்லாம் கட் பண்ணி கிளாக்கு, கமாண்டு, டேட்டா 4 பாயிண்ட் எடுத்து அடிப்போம். அது வந்து இந்த பாக்ஸ் UFI பாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 18,000 ரூபா. நான் வாங்கி இப்போ 5 வருஷம் ஆச்சு. இது வந்து ஒன்லி இந்த ஓப்போ A3s, A5s, A5, A7 ISPயில் 4Gயில் என்னென்ன மாடல் இருக்கோ நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். 5G மாடல் வந்து சப்போர்ட் பண்ணல. இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் விட்டுட்டுருக்குறாங்க UFSன்னு சொல்லி. நம்ம அதெல்லாம் ஐசிலாம் சுரண்டி அடிக்கிறது சிரமம். அதுவும் இப்போ ஆன்லைன்லேயே வந்துடுச்சு. அதுக்கு ஒரு 500 1000 பே பண்ணோம்னா அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். செட்டப் பிரிக்க வேண்டியதில்லை. ISP பின் அவுட்டு, UFS பின் அவுட்லாம் அடிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஓட்டுறதுனா ஓட்டி விட்டு பார்த்துக்குங்க. இது ஆப்பிள் மொபைல், இதில் பாஸ் கிடையாது. erasing FRP, erasing user data. Okay. Oppo A5 CPH 1809. என்ன இருக்குது? MI, Samsung, Huawei, Oppo, Vivo, Smart, Mizu, Tecno, Asus, Spectrum, Infinix, Apple, Android, MediaTek, Qualcomm. இப்போ டைரெக்டாக இதில் வரல அப்படின்னா Qualcomm டேப் இருக்குது. இதில் போய் கூட இருக்கான்னு பார்க்கலாம். ஓப்போ, இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்போ A3s, A5, A5s இங்கேயும் இருக்குது. இதையும் செலக்ட் பண்ணி ஃபேக்டரி டேட்டா ரீசெட் கொடுத்துடலாம். நார்மல் ஸ்டோரேஜ், erase FRP, ஃபுல் டம்ப். அடுத்த வீடியோ போட்டுவோமா? பாஸ் பண்ணிடலாமா?